அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில்லுன்னு ஒரு காதல். அத்தியாயம் 16. தமிழிடம் கோபமாய் பேசிய பின் ரூமினுள் வந்தவன், ஏன் நான் கூப்பிட்டேன? யார் யாரோ கூப்பிடுறாங்க, நான் கூப்பிடக்கூடாதா? இடியட் என கையில் கிடைத்ததையெல்லாம் தாறுமாறாக தள்ளிவிட்டவன் வேகமாய் சென்ற இடம் குளியலறைதான். ஷவரின் அடியில் எவ்வளவு நேரம் நின்றான் என அவன் அறியான். ஆனாலும் அவன் கோபம் மட்டும் மட்டுப்படவில்லை. மீண்டும் வந்த நேரத்தை பார்க்க, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா என நினைத்தவன் சந்துருவுக்கு கால் செய்தான். நீண்ட அழைப்பின் பின்னும் எடுக்காமல் போகவே, இடியட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் என அவன் திட்டும் சமயம் சந்துரு கால் செய்தான். விக்ரம் உடனே அட்டன் செய்ய, சந்துரு என ஆரம்பிக்கும் முன் விக்ரம் பொரிய தொடங்கியிருந்தான். மீண்டும் என சந்துரு ஆரம்பிக்க, விக்ரம் அவனை பேச விடாமல், நான் ஃபோன் பண்ணும்போது அட்டன் பண்ணாமல் அங்கே அப்படி என்ன பண்ணுற இடியட்? நீ எதுவும் பேசாத இடியட், நான் சொல்கிறத மட்டும் கேளு. ரிசார்ட்டுக்கு ஃபோன் பண்ணி ஃபுட் எடுத்துகிட்டு வர சொல்லு. தென் பக்கா செட்டிநாட் ஐட்டம்ஸ், கொஞ்சம் ஸ்பைஸியாக. இன்னும் 15 மினிட்ஸில் எங்கள் ஃபுட்டு வந்திருக்கணும். அண்டு மஷ்ரூம் சூப் ஒன்று, தென் சாக்லேட்ஸ். நான் சொல்கிறது புரியுதா இடியட்? வாயில் என்ன வச்சுருக்க? ஏதாவது சொல்லி தொலையேன் என அவனை பேச விடாமல் ஃபோனை கட் செய்து தூக்கி போட்டவன் அப்படியே கட்டிலில் விழுந்தான். விக்ரம் பேசி வைத்த பின் சந்துருதான் முழுதாய் குழம்பி போனான். இவருக்கு என்ன ஆச்சு? கண்டிப்பா இது நான் பார்த்த விக்ரம் இல்ல. விக்ரமின் கோபம் எப்போதும் அவனின் எதிராளிக்கு தான் வலிக்க செய்யும். அவன் எப்போதும் தன் நிதானத்தை மட்டும் இழக்க மாட்டான். ஆனால் இன்று அவன் தன்னை வருத்தி வலிக்க செய்து கொண்டிருக்கிறான் என அவன் குரலில் இருந்தே புரிந்து கொண்டவன், சம்திங் ஹேப்பன். அது என்ன, இவ்வளவு கோபத்திலும் சாப்பாடு ஐட்டம், அதுவும் ஸ்பைசியா என யோசித்து கொண்டு போக, இறுதியாய் சொன்ன சூப் மட்டும் அவனுக்கானதாய் இருக்கும், மற்றது எல்லாம் யாருக்காக இருக்கும் என நினைத்தவன், ஆமாம் இப்போ ரெசார்ட்டுக்கு ஃபோன் பண்ணி நம்ம சொன்னா அங்கே விக்ரம் வந்திருக்கிறது அனைவருக்கும் தெரிய வருமே, இது இன்னும் சிக்கல முடியுமே என அவன் சொன்னதை செய்ய ரிசார்ட்டின் மேனேஜருக்கு கால் செய்து அனைத்தையும் சொன்னவன் இறுதியாய் விக்ரம் வந்திருப்பதை சொல்ல, சார் என்ன சார் சொல்கிறீங்க? எப்போ சார் வந்தார்? நான் போய் இப்போவே பார்க்குறேன் சார், அவரை நான் பார்த்ததே இல்லை என அவன் பாட்டுக்கு அடுக்கி கொண்டு போக, ஹலோ உங்கள் பேர் ஏதோ ஒன்று, நீங்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரி எதையும் பண்ணிடாதீங்க, சாருக்கு அது பிடிக்காது, நீங்கள் நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க என ஃபோனை வைத்தான். அடுத்த நாள் காலை விடிவது கொடைக்கானலில்தான் என்னும் உறுதியோடு தூங்கப் போனான். உணவை எடுத்துக்கொண்டு மேனேஜர் வர வாங்கியவன் அவள் அறையை பார்த்தபடி, வெளியில் கிளைமேட் எப்படி இருக்கு என்றான். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார், ஆனால் அங்கங்கே நிலச்சரிவுகள் அதிகமாக இருக்கு, ரோடு கிளியர் பண்ண கொஞ்சம் நாள் எடுக்கும் போல. ஓ என விக்ரம் பார்த்த பார்வையில் எதுவும் பேசாமல் வெளியே சென்றான். தமிழை விக்ரம் பேசிய அதிர்ச்சியிலிருந்து மீள வைத்தது அவளின் பசி. வந்த நாளிலிருந்து இன்று வரை அவள் பசி அறிந்து உணவு இட்டவன் அவன். ஆனால் இன்று என எண்ணியவள் கண்களில் கண்ணீர் வழிய கதவனை பார்க்க அது வேகமாய் திறந்தது. அதன் அதிர்வில் மீண்டும் திரும்பி பார்த்தாள். கையில் உணவுடன் விக்ரம் உள்ளே வந்தான். அவனை பார்த்ததும் வேறு புறம் திரும்ப, விக்ரமுக்கு அந்த நிமிடம் வரை இருந்த கோபமெல்லாம் நெருப்பில் இட்ட நீர் போல இருந்த இடம் தெரியாமல் போனது. இது என்னடா, இவ படுத்தின டென்ஷன்ல இருக்கிற எல்லார் மேலேயும் கோபம் வந்துச்சு. இப்போ இவ பார்த்த ஒத்த பார்வையில எல்லாம் காணாம போய் அப்படியே ஜில்லுன்னு இருக்கு என அவள் அருகில் மெத்தையில் அமர தமிழ் வேகமாக எழப்போனாள். விக்ரம் அவள் கைப்பிடித்து தடுக்க அவன் மேலேயே தடுமாறி விழுந்தாள். அருகில் அவள் கண்களை கண்டவன், ஷப்பா என்ன கண்ணுடா, சின்ன வயசுல பாயில்ட் எக்கா முழுங்கியிருப்பாளோ? இருக்கும் இவ செய்கிறவதான் என தன் போக்கில் எண்ணம் போய்கொண்டே நிமிர்ந்து பார்க்க தமிழ் அவன் மேல் விழுந்து அதிர்ச்சியில் திட்டிக் கொண்டிருந்தாள். என்ன மனுஷன் நீ, உன் கூட அக்கா தங்கச்சி பிறக்கல என அவள் திட்ட விக்ரம் அவளை தூக்கி விட்டு எழுந்தவன், ஸ்டாப், நல்லா 60 கிலோ வெயிட்டோட வந்து என் மேலே விழுந்து என்ன அமுக்கிட்டு என்ன சொன்ன கமகேன் என்றான். ஒன்றும் என அவன் அவள் இடைத்தொட்டு தூக்கி நிறுத்தியதிலிருந்தே மீளாதவள் வார்த்தைகள் தந்தி அடிக்க பதில் கூறினாள். ஓ என விக்ரம் புருவம் உயர்த்தி பார்க்க பின் தோளை குலுக்கி, ஓகே கம் ஹாவ் டின்னர் என்க, வேணா என்றாள். ஐ நோ நீ பசியா இருப்ப, ஒழுங்கா வந்து சாப்பிடு. வேணா என மெத்தையில் அமர, இப்போ சாப்பிட போறியா இல்லையா? வேணா என தன் முகத்தை மீண்டும் திருப்ப வேகமாய் அவள் முகத்தை தன் பக்கம் திருப்பியவன், லுக் இப்போ நீ சாப்பிட்ற அவ்வளோதான். அண்டு இனி இந்த மாதிரி நான் பேசுகிறப்ப மூஞ்ச திருப்புற வேலையெல்லாம் வேணாம். அப்படி நீ செஞ்சா அதுக்கு பின்னாடி நடக்கும் எதுக்கும் நான் பொறுப்பில்லை என கூறியவன் கண்கள் ரசனையாய் அவள் இதழ் தொட்டு மீண்டது.
அவன் பார்வையின் வீச்சு தாங்க முடியாமல் அவள் கண்களை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள். இத்தனை அருகே அவள் முகம் பார்த்தவன் தன்னை மீட்டு, ஓகே நீ சாப்பிடு என அவன் குரல் மென்மைக்கு தாவி இருந்தது. வேணாம் என மீண்டும் அவள் கூற, என்னடி உன் பிரச்சனை? ப்ளீஸ் பேபி, நான் டயர்ட் ஆகிட்டேன், சாப்பிடு என கோபமாய் ஆரம்பித்தவன் காதலாய் முடிக்க, வேணா, யூ ஆர் கிராசிங் த லிமிட் என அவன் திட்ட ஆரம்பிக்க, சும்மா சும்மா சாப்பிடு சாப்பிடுனா எப்படி சாப்பிட்றதா? கை ஃபுல்லாக அடிபட்டு இருக்கு, இங்கே ஸ்பூன் கூட இல்லை என தன் கைகளை விரித்து காண்பிக்க அது அங்கே தீக்காயங்களுடன் இருந்தது. ஓ காட், நான் எப்படி இதை மறந்தேன் என அருகில் வந்தவன் அவள் கை பிடித்து ஊதிவிட்டு, சாரிடா என ஸ்பூன் எடுக்க நகர்ந்தவன் பின் மனம் மாறி உணவை எடுத்து அவளுக்கு ஊட்டிவிட ஆரம்பித்தான். அவன் அருகில் வந்ததுமே தன்னிலை மறந்து போனாள் அவள். அவன் கை உணவோடு அவள் அருகில் வந்ததுமே அவளை அறியாமல் அவள் இதழ் திறந்து உணவை வாங்கி கொண்டது. உணவு முடிந்ததும் தமிழ் அவனிடம், நீங்க சாப்பிட்டீங்களா? நல்லா கொண்டு வந்தது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இப்போ கேட்குற பாரு கேள்விய என்றான். அப்போதுதான் தட்டினை பார்க்க அது காலியாகி இருந்தது. அச்சோடி தமிழு, இப்படியா சாப்பிட்டு வைப்ப? இப்போ என்ன பண்ணுறது என தமிழ் அவனை பார்த்து பேந்த பேந்த விழிக்க, அழகிடி நீ, ரொம்ப யோசிக்காத, எனக்கும் கொண்டு வர சொன்னேன். யூனோ, உன்னோட கண்ணை பார்த்தே நீ என்ன நினைக்கிறேன்னு என்னால் சொல்ல முடியும் என்றான். இதனை கேட்டதும் இன்னும் அவள் கண்கள் பெரிதாய் விரிய, என்ன பார்க்குற? அப்படியெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது என்றாள். நான் சொல்லுவேன், இப்போ ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு என்ன பாரு என விக்ரம் கூற தமிழும் விக்ரமை பார்க்க, இப்போ இவன் என்ன சொன்னாலும் இல்லைன்னு சொல்லணும்னு தானே நினச்ச என்றான். தமிழ் அவன் கூறிய பதிலில் வெளியே உருட்டி உருட்டி அவனை பார்க்க, கரெக்டாக சொல்லிட்டேன் போல, இல்லைன்னு சொல்லாத, உன் கண்ணு உண்மையை சொல்லிடுச்சு என்றவன். டார்க் சாக்லேட் என முடிக்க அவன் குரல் அத்தனை மென்மையாய் ஒலிக்கவும் அவன் குரலில் கட்டுண்டவள் போல் தமிழ் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் கண்களில் வழிந்த காதலில் தன்னிலை மறந்து தமிழின் விழி தானாய் மூட, நோ, டோன்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்ணை மூடாத என விக்ரம் தமிழை பார்த்தபடி இருந்தான். என்னால் முடியல பேபி, இந்த கண் என்னை ரொம்ப இம்சை பண்ணுது, அப்படியே என்ன உள்ள சுருட்டி இழுக்குது என அவளின் முகத்தின் அருகில் சென்றவன் இதழ் நோக்கி குனிய, ஹே விக்ரம், என்னடா செய்ய போற? ஸ்டாப் மேன் என அவன் மனசாட்சி கத்தும் நேரத்தில் ஜில்லென காற்று தமிழின் முகத்தில் மோதவும் அதில் சுயம் வந்தவள் விக்ரமின் எண்ணம் புரிந்து அவனை தள்ளிவிட்டாள். அவளின் திடீர் தாக்குதலை எதிர்பாராதவன், ஏய் என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணுறீங்க? வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு காலையில் வரை நல்லா தானே இருந்தீங்க, பின்ன ஏன் ஏன் இப்போ இப்போ என தடுமாற்றத்துடன் அவனை பார்க்க அவன் கண்களில் சுவாரஸ்யம் மின்ன, இப்போ என கூறியவன் ஹுழே என சத்தமாய் கத்தினான். நான் என்ன செய்ய வந்தேன்னு உனக்கு புரிஞ்சுதா? அப்போ நான் நினச்ச அளவுக்கு நீ இல்லை பேபி என சிரித்தான். இவன் என்ன லூசா என்பதை போல் தமிழ் பார்த்தாள். அவள் பார்வையின் அர்த்தம் புரிந்தவன், நான் லூசு இல்லை பேபி என அவள் அருகில் வர அவள் சற்று நகர்ந்து பின்னால் சென்றாள். அவள் பின்னால் இருந்த தலையணையை சரி செய்தவன், லெட்ஸ் லிவ் என கூற, இவன் என்ன இப்போ இங்கு படுக்க போறானா என அதிர்ச்சியை வெளியில் தேக்கி பார்க்க, எனக்கும் ஆசைதான் டார்க் சாக்லேட், பட் என அவள் தலையில் இருந்து கால் வரை ரசனையாய் அவன் பார்வை வருடி செல்ல தமிழ் அவன் பார்வை வீச்சில் தலை குனிந்து, பொறுக்கி என கூற, வாட், கம் அகைன்? பொறுக்கின்னு சொன்னேன் என ஈன்னு சிரிக்க, அப்படின்னா நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர்னு அர்த்தம் என்றவள் மனதுக்குள், நல்ல வேலை அரகுர தமிழ் தான் புரியுது என அவனை பார்க்க அவனோ, முழு தமிழையும் தெரிஞ்சுக்க ஆசைதான் என பெருமூச்சுடன் எழ தமிழ் ஆவென வாயை திறந்து, பயபிள்ளைக்கு வாயை திறந்து சொன்னாதான் புரியல போல, இல்ல நம்ம கண்ணு தான் இங்கிலீஷ்ல பேசுதா என அவனை பார்க்க அவன் போனில் எதையோ தேடிக்கொண்டிருந்தவன் நிமிர்ந்து கோபமாய் அவளை பார்த்து, ஸோ யூ திங்க் தட் ஐம் அ விமனைசர்? அப்படின்னா என கேட்பது இப்போது இவளின் முறையாயிற்று. நீ சொன்ன பொறுக்கிக்கு அர்த்தம், இதை தான் இவ்வளோ நேரமாக தேடலாம் போல என தமிழ் முழித்தாள். சொல்லு என விக்ரமின் குரல் சற்று கடுமையுடன் இருந்தது. தமிழ் தன் உதட்டை சுழைத்து, ஆமா என்க. என்ன ஆமாவா? அப்போ விமனைசர் என்ன செய்வான்னு காமிக்கவா என சற்று கோபமாய் கேட்க, அடியே தமிழ், இது உனக்கு தேவையா? வாயை மூடிக்கிட்டு இருந்திருந்தா அவன் பாட்டுக்கு போயிருப்பான், இப்போ என்ன செஞ்சு மலை இறக்கிறது என அவள் கண்கள் தவித்தபடி அவனை பார்க்க எப்போதும் போல் அவள் கண்களின் பாவனையில் தன்னை மறந்தவன், அட விக்ரமா, இவ்வளோதானா உன் கோவம்?
உன்னை ஒருத்தி பொம்பளை பொறுக்கின்னு சொல்றா, அதை கேட்டும் நீ அமைதியா ஏன்னு சிரிக்கிற என அவன் மனசாட்சி அவனை காரி துப்ப, அதை சட்டை செய்யாமல் அவளை பார்த்து, சொல்லு, செய்யட்டுமா என அவள் அருகில் வந்தவன் குரலில் முன்பு இருந்த கடுமை இல்லை. அருகில் வந்து அவள் கையை பிடிக்க பயத்தில் அவள் முகம் வெளிரி போய் கையை பின்னால் இழுத்து கொண்டாள். அவள் கைப்பிடித்து இழுத்து மருந்திட்டவன், இப்போ வரைக்கும் உன்னை எதுவும் செய்கிற எண்ணம் எனக்கு இல்லை, பட் இதுக்கு மேலே என்னவாகும்னு எனக்கு தெரியாது என தன் தோள்களை குலுக்கி நிமிர்ந்தவன் போர்வையை அவள் மீது போர்த்திவிட்டு அவள் நெற்றி நோக்கி முத்தமிட நிமிர்ந்தவன் பின் தன் தலையால் அவள் நெற்றியில் முட்டி, ஓகே குட் நைட் என எழுந்து கதவின் அருகில் சென்றவன் திரும்பி பார்க்க அதுவரை அவன் செல்வதை பார்த்து கொண்டிருந்தவள். விக்ரம் பார்த்ததும் போர்வையால் அவள் முகத்தை மூட, ஏய் டார்க் சாக்லேட் என அவன் குரலில் மெல்ல போர்வையை இறக்கி கண்கள் மட்டும் வெளியே தெரியும்படி அவனை பார்க்க, நீ கேட்ட கேள்விக்கு நான் இப்போ பதில் சொல்லட்டா? தமிழ் அவனை நான் என்ன கேட்டேன் என்பதை போல கேள்வியாய் பார்க்க, அதான் நீ கேட்டியே, உனக்கு சிஸ் அக்கா தங்கச்சி இல்லையான? எனக்கு இல்லை என சோகமாய் கூறியவன், ஆனா என சற்று இடைவேளை விட்டு அவளை பார்த்து கண்கள் சுமட்டி, கண்டிப்பாக நம்ம பையனுக்கு அந்த நிலைமையை கொடுக்க மாட்டேன், ஸோ மை டார்க் சாக்லேட் கெட் ரெடி ஃபார் தட் என அவன் சிரித்தபடி சென்றான். விக்ரம் சொல்லி சென்றது புரியாமல் சில நிமிடம் திகைத்தவள், இப்போ இவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க, யாரு பையன் என குழம்பி பின் அவன் சொன்னது விளங்க, என்னது நம்ம பையனா? அச்சோ கருப்பா, காப்பாத்து காப்பாத்து, என்ன நடக்குது? ஆத்தே, இப்போ நான் என்ன பண்ண என யோசித்தவள், ஏண்டி தமிழ், அது எப்படிடி நம்ம நினைக்கிறது எல்லாம் இவங்களுக்கு புரியுது? ஆமா, இப்போ நல்ல வியாக்கணமாக பேசு, அவங்க பார்க்குறப்ப மட்டும் அப்படியே ஈன்னு பார்த்துக்கிட்டு, இதில் என் கண்ணு அவங்களுக்கு பிடிச்சி உள்ளே இழுக்குதான். அந்த பூனை கண்ணை பார்த்தாதான் எனக்கு மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆகுது. நான் என்ன பண்ண என அவள் உள்மனது அவளிடமே சண்டை போட, இனி எப்படி இங்கிருந்து போவது என எண்ணி தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தாள். தமிழிடம் பேசி முடித்து உள்ளே வந்த விக்ரமின் மனது என்றுமில்லாத அளவுக்கு சந்தோஷத்தில் நிறைந்திருந்தது. ஹே டார்க் சாக்லேட், இன்னைக்கு மட்டும் உன்னோட எல்லா விதமான உணர்ச்சிகளை என்னை ஒரு வழி பண்ணிட்டடி. இன்னும் கொஞ்ச நேரம் நீ தள்ளிவிடாமல் இருந்திருந்தா அடுத்து என்ன நடந்திருக்குமோ தெரியல என யோசித்தவன், ஏதாச்சும் நடந்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும் என எண்ணி சிரித்து கொண்டே கண்களை மூட வெகு நாட்களாய் வராத தூக்கம் அவனை இழுத்து கொண்டது. எப்போது விடியும் என தமிழ் காத்து கொண்டிருந்தாள். சற்று விடியும் வேளையில் எழுந்தவள், தமிழ், உன் வாழ்க்கையில நீ சூரியோதயத்தை பார்த்துருக்கியா? எல்லாம் அந்த வெள்ள பணியாரத்தால வந்தது. எப்படியாவது இன்னைக்கு பேசி வெளியே போய் டப்பாக்கு ஃபோனை பண்ணி ஊருக்கு போய் சேர்ந்துடுவோம், அதுதான் எல்லாருக்கும் நல்லது என மெதுவாய் எழுந்தவளின் காலில் இப்போது கொஞ்சம் வலி குறைந்திருந்தது. மெதுவாய் கதவு திறந்து விக்ரமின் அறையை பார்க்க அது சாத்தப்பட்டிருந்தது. ஷப்பா, கதவு மூடியிருக்கு என வெளியே வந்தவள், அடியே தமிழ், அவன் முழிச்சாதானடி நீ பேசிட்டு வெளியே போகலாம், இது கூட உனக்கு புரியாதா? என்னவோ போ, உன் அப்பத்தான் சொன்ன மாதிரி உனக்கு கூரே இல்லடி என தன்னைத்தானே திட்டிவிட்டு அவன் ரூம் கதவை பார்த்து கொண்டே ஹாலில் நடைபழக ஆரம்பித்தாள். விக்ரம் கண்களை கசக்கியபடி விழித்தவன் நேரத்தை பார்க்க, ஓ ஷிட், என்ன இவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சிருக்கேன் என சிசிடிவி கேமரா வழியாய் பார்க்க அங்கு தமிழ் நடை பழகியது தெரிய, ஓ மேடம் இன்னைக்கு சீக்கிரம் எழுந்துட்டாங்க போல, இல்லை நைட்டு தூங்கலையா என யோசித்தவன், ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு போய் பார்க்கலாம் என உள்ளே சென்றான். தமிழ் மெதுவாக நடந்து கொண்டிருக்க திடீரென ஹெலிகாப்டர் வரும் சத்தம் அருகில் கேட்டது. தமிழ் வியப்பாய் வெளியில் வந்து பார்த்தால் ஒன்றும் தெரியாது போக, ஓ இங்கிட்டு போயிருக்கும் போல என யோசிக்கும் போதே சத்தம் அருகில் கேட்க மீண்டும் கதவை திறந்தவளின் கண்கள் வியப்பால் விரிந்தது. விக்ரமும் இது என்ன சத்தம் என யோசித்தவனின் மூளை, ஓ காட் சந்துரு என கதவை திறந்து வேகமாய் வெளியே வரவும் தமிழ் ஆத்தி என அழைத்து கொண்டே மயங்கி சரிய ஆரம்பிக்கவும் சரியாய் இருக்க விக்ரம் வந்து அவளை தாங்கிக் கொண்டான். நடப்பது எதுவும் புரியாமல் சந்துரு அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டு நின்றான். தொடரும். நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதா ஹரியின் ஜில்லுன்னு ஒரு காதல். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.